திமுக தேர்தல் நிதி லாக், சிக்கலில் சிக்கிய தலைமை, களத்தில் அமலாக்கத்துறை. 2026ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலை மையமாக கொண்டு மாநில அரசியலில் தீவிரமான பரபரப்பும் வினோதமான எதிர்பார்ப்புகளும் உருவாகி வருகின்றன. கடந்த தேர்தலில் சுமார் 150 தொகுதிகளில் அபார வெற்றி பெற்றதன் மூலம் ஆட்சியை கைப்பற்றியிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்நிகழ்வை ஒரு அடித்தளமாக கொண்டு இப்பொழுது இன்னும் அதிகமான 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெருமையை மீண்டும் நிரூபிக்க போராடுகிறது. இந்த இலக்கை அடையும் நோக்கில் திமுக தலைமையகம் மற்றும் அதன் நிர்வாக தூண்கள் ஒருங்கிணைந்த வியூகத்துடன் தொகுதி நிலவரங்களை அழகாக பகுத்தறிந்து மக்கள் மனப்பான்மையை முன்னோக்காக கொண்டு பல கட்டங்களிலும் பரந்த செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த அணுகுமுறை வெறும் அரசியல் பிரச்சார ரீதியாக இல்லாமல் தேர்தலுக்கு முன்னதாகவே வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் வேலை செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முறை நடைபெற்றுள்ள 2026 சட்டசபை தேர்தலுக்கான அரசியல் நிலைமையில் ஒரு பாரிய மற்றும் குறிப்பிடத்தக்க வகையில் ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக அமலாக்கத்துறை, அதாவது என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட், தேர்தலுக்கான பண சுழற்சி மற்றும் நிதி பரிவர்த்தனைகளை மிகுந்த தீவிரத்துடன் கண்காணிக்க தொடங்கியுள்ளது. இது பொதுவாக நடைமுறையில் உள்ள அரசியல் நிதி இயக்கத்திற்கு ஒரு பெரிய தடையாகவே பார்க்கப்படுகிறது. திமுக தலைமையின் பார்வையில் இந்த சுழற்சி ஒரு பெரும் சவாலாக உருவாகியுள்ளது. ஏனெனில் வழக்கமாக ஒவ்வொரு தேர்தலும் தேவையான நிதி தொகைகள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் மூலம் தலைமைக்கு மாற்றப்படும். அங்கிருந்து மீண்டும் தொகுதி மற்றும் பிராந்திய அளவிலான தேர்தல் செலவுகளுக்காக பகிரப்படும். இந்த நிலையான நிதி சுழற்சியில் தற்பொழுது கட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. அமலாக்கத்துறை மேற்கொள்ளும் இத்தகைய கண்காணிப்புகள் முக்கியமாக தேர்தல் நிதி வேளாண்மை, தொகுதி ஒதுக்கீடு மற்றும் பண விநியோகத்தில் திமுக தலைமை சுதந்திரத்தையும் வலிமையையும் சீர்குலைக்கும் வகையில் அமைந்துள்ளது. இதனால்தான் இந்த தேர்தல் வழக்கமான ஓட்டு போட்டு வெற்றி பெறும் போட்டியை விட அதிகமான கவனத்தையும் பாதுகாப்பும் தேவைப்படும் அரங்கோட்டாக மாறியுள்ளது. தற்பொழுது அரசியல் சுழற்சியில் தமிழகத்தின் அனைத்து துணைசார் அமைச்சர்களும் அமலாக்கத்துறையின் தீவிர கண்காணிப்புக்குள் வருவதால் தேர்தல் நிதி தொடர்பான பண பரிமாற்றங்கள் மிகுந்த சிக்கல்களையும் தடைகளையும் சந்திக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக தேர்தல் களத்தில் பொதுவாக காணப்படும் பணம் வெளியேறும் நடவடிக்கைகள் தற்பொழுது கடுமையாக கண்காணிக்கப்படுவதால் அந்த வகையில் வாய்ப்பு மிகவும் குறைந்து விட்டதாக அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக பேசப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு அமைச்சர் மீதும் தனித்தனியாக விசாரணைகள் நடத்தப்படும் சாத்தியங்கள் உயர்ந்துள்ளதால் அவர்களால் தேர்தல் நிதியை தலைமைக்கு நேரடியாக வழங்குவது பெரிதும் சாத்தியமற்றதாகியுள்ளது. இது பழைய முறையில் இயக்கிய தேர்ந்தெடுத்த நிதி சுழற்சியை முற்றிலும் பாதிப்பதோடு தேர்தலுக்கான திட்டமிடலிலும் பெரும் இடையூறாக மாறியுள்ளது. இந்த திடீர் நெருக்கடிகளை எதிர்கொண்டு திமுக தலைமையகம் ஒரு மாற்று நடைமுறையை அவசரமாக உருவாக்கியுள்ளது. பழைய மாடலை விலக்கி தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்தந்த மாவட்டங்களை பொறுப்பேற்றிருக்கும் தேர்தல் பொறுப்பாளர்கள் நிதி மேலாண்மையை நேரடியாக கவனிக்க வேண்டும் என புதிய உத்தரவு வழங்கியுள்ளது. இனிமேல் தேர்தல் செலவுக்கான ஒவ்வொரு கட்டமும் அவர்கள் மூலமாகவே திட்டமிடப்பட்டு செலுத்தப்பட வேண்டும் என்பது திமுக தலைமையின் புதிய அணுகுமுறையாகும். திமுக தலைமையை அதிகமாக பதற்றத்தில் வைத்துள்ள இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்பது தொகுதி ஒதுக்கீடு சார்ந்த அரசியல் சமநிலை. கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகள் தாங்கள் அதே தொகுதிகளை மீண்டும் பெற்று தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கிறார்கள். இதனால் இந்த முறை தொகுதிகளை ஒதுக்கும் போது அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் திமுகவின் வளர்ந்த இலக்குகளையும் சமநிலைப்படுத்துவது ஒரு கடினமான பணியாக மாறியுள்ளது. இத்துடன் மாநில அரசியலில் புதிய இயக்கங்களை உருவாக்கும் வகையில் அதிமுக மற்றும் பாஜகவும் தங்களுக்குள் கூட்டணியை உறுதிப்படுத்திய நிலையில் திமுக தனது தற்போதைய கூட்டணி கட்டமைப்பை நிலைத்ததாக வைத்திருக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது. கூட்டணியில் உள்ள சிறு கட்சிகளை தக்க வைத்திருக்க திமுக பல மாற்றங்களை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து உள்நிலை சவால்களுடன் கூடிய அரசியல் சூழ்நிலையில் தேர்தல் நிதி இயக்கம் மற்றும்
சட்டவிரோத நிதி பரிமாற்றங்களை தடுக்கும் பொருட்டு அமலாக்கத்துறை மேற்கொண்டு வரும் தீவிர நடவடிக்கைகள் திமுக தலைமையின் இயல்பான செயல்முறைகளில் புதிய தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் உருவாக்கியுள்ளன. குறிப்பாக பணம் சார்ந்த எந்த ஒரு நடவடிக்கையும் தற்பொழுது நுணுக்கமாக கண்காணிக்கப்படுவதால் தேர்தல் வியூகங்கள் சிறிது பாதிக்கப்படுகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் 2026 சட்டசபை தேர்தல் திமுகவுக்கு வெறும் தேர்தல் அல்ல, மாறாக அரசியல் வாழ்வும் அதன் எதிர்கால வலிமையும் தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாகவும் மாறியிருக்கிறது என்று அரசியல் நிபுணர்கள் பலர் மதிப்பீடு செய்கின்றனர். இன்னும் இதே மாதிரி செய்திகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு அதுல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்.